सुवासिन्यर्चनप्रीता शोभना शुद्धमानसा सुवासिन्यर्चनप्रीता शोभना शुद्धमानसा योगराजन गुरुनाथन तंद इष्ट தெய்வமாம் கணபதியை எல்லா செயலுக்கும் முன்னே நிற்க சொல்லி நித்யா தேவிகள் போற்றிடுவோம். ஒன்னாம் திதியில் உத்தமியாம் அந்த காமேஸ்வரியை போற்றிடுவோம். பொன்னாமேனியும் புஷ்பபாணமும் கொண்டு வந்தே நம்மை காத்திடுவாள். இரண்டாம் திதியில் முக்கண்ணியாம் பகமாலினியை போற்றிடுவோம். இரண்டாம் திதியில் முக்கண்ணியாம் பகமாலினியை போற்றிடுவோம். ஆறு கைகளோடு ஆறுதல் சொல்லிட ஆனந்தமாகவே வந்திடுவாள். ஆனந்தமாகவே வந்திடுவாள். ஆனந்தமாகவே வந்திடுவாள். மூன்றாம் திதியில் 4 கரம் கொண்ட நித்ய கிளின்னையை போற்றிடுவோம். பாசமங்குஷம் பானபாத்திரம் அபயம் கொண்டு வந்திடுவாள். 4ஆம் திதியில் சொக்க தங்கவர்ணி நாயகி மேருண்டா வந்திடுவாள். பாசாங்குஷமுடன் கத்தி கேடயம் வஜ்ராயுதம் கதை வைத்திருப்பாள். வஜ்ராயுதம் கதை வைத்திருப்பாள். 5ஆம் திதியில் அழகி சுந்தரி வஹ்னிவாசினியை வாழ்த்திடுவோம். 5ஆம் திதியில் அழகி சுந்தரி வஹ்னிவாசினியை வாழ்த்திடுவோம். சங்கு தாமரையும் மாதுலிங்க பழம் புஷ்பபாணம் வில்லும் கொண்டிருப்பாள். 6ஆம் திதியில் ஜாலந்திர தேவியாம் வஜ்ரேஸ்வரியை வணங்கிடுவோம். 6ஆம் திதியில் ஜாலந்திர தேவியாம் வஜ்ரேஸ்வரியை வணங்கிடுவோம். தங்க படகினில் 4 கரம் கொண்டு தாயவளும் நம்மை காத்திடுவாள். தாயவளும் நம்மை காத்திடுவாள். 7ஆம் திதியின் நாயகியாம் சிவதூத்தியை நாம் போற்றிடுவோம். 7ஆம் திதியின் நாயகியாம் சிவதூத்தியை நாம் போற்றிடுவோம். பாசாங்குஷம் கட்கம் கேடயம் கதையுடன் ரத்ன பாத்திரம் கொண்டு வந்திடுவாள். 8ஆம் திதியில் தோதலா தேவியாம் கருநிற துவரிதையை போற்றிடுவோம். 8ஆம் திதியில் தோதலா தேவியாம் கருநிற துவரிதையை போற்றிடுவோம். இலைத்தழை ஆடைகள் சூடிக்கொண்டே அவள் ஈரிருக்கை கொண்டு வந்திடுவாள். ஈரிருக்கை கொண்டு வந்திடுவாள். 9ஆம் திதியில் யாவரும் போற்றிடும் குலசுந்தரியை கும்பிடுவோம். 9ஆம் திதியில் யாவரும் போற்றிடும் குலசுந்தரியை கும்பிடுவோம். 6 வதனமும் 6 கரங்களும் கொண்டு வந்தே கரையேற்றிடுவாள். 6 வதனமும் 6 கரங்களும் கொண்டு வந்தே கரையேற்றிடுவாள். 10ஆம் திதியில் சைதன்ய ரூபியாம் சாஸ்வத நித்யயை சார்ந்திடுவோம். 10ஆம் திதியில் சைதன்ய ரூபியாம் சாஸ்வத நித்யயை சார்ந்திடுவோம். 12 கரமுடன் பொன்னன் சூரியன் போல
மின்னிக் கொண்டவள் வந்திடுவாள், மின்னிக் கொண்டே அவள் வந்திடுவாள். 11ஆம் தேதியில் நீலவர்ணியாம் நீல பதாகையை நம்பிடுவோம். 11ஆம் தேதியில் நீலவர்ணியாம் நீல பதாகையை நம்பிடுவோம். பச்சை கிளி ஏந்தி 10 கரமுடன் பாசம் வைத்தே பாதுகாப்பாள். பச்சை கிளி ஏந்தி 10 கரமுடன் பாசம் வைத்தே பாதுகாத்திடுவாள். 12ஆம் தேதியில் சிம்ஹவாகினியாம் பரதேவி விஜயாவை பணிந்திடுவோம். 12ஆம் தேதியில் சிம்ஹவாகினியாம் பரதேவி விஜயாவை பணிந்திடுவோம். 10 கரமோடு பிறைமதி சூடிய சக்திகள் சூழ்ந்திட வந்திடுவாள், சக்திகள் சூழ்ந்திட வந்திடுவாள். 13ஆம் தேதியில் பொன்னிறத்தி எங்கள் சர்வ மங்களாவை போற்றிடுவோம். 13ஆம் தேதியில் பொன்னிறத்தி எங்கள் சர்வ மங்களாவை போற்றிடுவோம். மாதுளம் பழமுடன் தாமரை மலரேந்தி வரதாபயம் காட்டி வந்திடுவாள். 14ஆம் தேதியில் அக்னிஸ்வரூபிணி ஜுவாலா மாலினி சரணடைந்தோம். 14ஆம் தேதியில் அக்னிஸ்வரூபிணி ஜுவாலா மாலினி சரணடைந்தோம். 6 முகத்துடன் சூலமேந்தி அவள் கோரும் வரங்களை தந்திடுவாள், கோரும் வரங்களை தந்திடுவாள். 15ஆம் தேதியில் உதய கதிர் போன்ற சித்ரா தேவியை போற்றிடுவோம். 15ஆம் தேதியில் உதய கதிர் போன்ற சித்ரா தேவியை போற்றிடுவோம். 4 கரங்களில் பாசாங்குஷம் கொண்டு நாயகி நம்மை காத்திடுவாள், நாயகி நம்மை காத்திடுவாள், நாயகி நம்மை காத்திடுவாள். நித்யாதேவிகள் நாமங்கள் சொல்லியே நித்தமும் போற்றிட செல்வம் ஓங்கும். நிச்சயமாகவே அன்னையின் பேரருள் கச்சிதமாகவே வந்து சேரும், கச்சிதமாகவே வந்து சேரும். श्री आनंदवल्ली सद्गुरु महाराज की जय।